எனக்கு தெரிஞ்ச சில டைரக்டரில் பாக்கியராஜ் இவரே இவ்வளோ நல்லா எடுக்கிறாருன்னா அவரை யார் உருவாக்கணும்னு பார்த்தா பாரதி ராஜா என்னும்போது தான். தமிழ்நாட்டில் ஒரு ஆற்றல் மிகு டைரக்டர், அது இல்லாமல் நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு பண்பாளராக அவர் நேரில் ஒரு முறை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. முதல் நாள் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ராதிகா வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து தமிழ்நாட்டிலே மக்களே வந்து என்னடா ஒருத்தர் இறந்துட்டாருன்னொடனே அது சோகமாக பிஜிஎம்ஐ போட்டுன்னு இப்போ யாரோ அவரை பார்க்க அவர் கூட நடித்தவரோ அவரோட ஃப்ரெண்டோ அவர் வந்தார், திகைத்து போய் நின்றார், என்ன செய்வது என்று இல்லாமல் இருந்தார். இது பாஸ்கர் விஜய் பாஸ்கர் வந்து இணைவார், இன்னொரு பாஸ்கர் வந்து இணைவாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அதிமுக இருக்குது. இவர் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சோஃபாவில் உட்காந்துட்டு நல்லா இருக்கு, இது எந்த சேனலில் ஓடுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஏடிஎம்கே வளருமா? அப்போ நீங்கள் 10-5 வருஷமாக ஒரு ஐடியாலஜி பேசிட்டு திரும்ப வந்து வேறு ஐடியாலஜியை பின்பற்றலைன்னா மக்கள் உடனே ஏற்றுப்பாங்களா? முடியாது. அப்போ நீங்கள் யாரோட ஆளுன்னு சொல்லுவாங்க. சீமான் வந்து ஒரு முறை அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பார், தம்பி இது உன்னோட கட்சி இல்லை, நீ இந்த ஒன் ஆஃப் த ரெண்ட்டுக்கு வந்த ஆள் மாதிரி. ஹாய் கைஸ், நான் உங்கள் கண்டென்ட் கருவேன். வெல்கம் டு அன்லிமிட்டட் டாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து மறுபடியும் அப்படியே வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம கலவரம் கரிகாலன் சூரியன் வழக்கறிஞர் அவர் பற்றி தான். ஸோ வாங்க. வணக்கம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நிறைய பேசணும். இந்த எபிசோடில் நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நம்ம ஐயா பாரதி ராஜா காலம் பண்ணார். ஸோ அது தொடர்ந்து இப்போ வந்து பாக்யராஜ் அவங்க வந்து ஸோ சினிமாவில் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன்னா பாரதி ராஜா, பாக்யராஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களோட இறப்பை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப என்ன சொல்ல, இப்போ எனக்கு தெரிஞ்ச சில டைரக்டரில் பாக்யராஜ் இவரே இவ்வளோ நல்லா எடுக்கிறாருன்னா அவரை யார் உருவாக்கணும்னு பார்த்தா பாரதி ராஜா என்னும்போது தான். பாரதி ராஜாவை பற்றி நம்ம நிறையா படங்கள் பார்க்கும்போது எனக்கு அவரோட வாய்ஸ் கூட இன்னும் மைண்ட்லேயே இருந்துன்னு இருக்குது. என் இனிய தமிழ் மக்களை உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன்ற அந்த டைட்டில் கார்டில் வழக்கமாக வந்து நன்றி வணக்கம்னு இருக்கும்போது அவரோட அந்த கையெடுத்து கும்பிட்றது, அது இல்லாமல் வந்து நம்ம கிராமங்களில் பார்த்தா மாதிரியே நமக்கு அந்த ஃபீல் இருக்கும். அவரோட விஷுவல் பார்க்கும்போது நம்ம டோட்டலாக நம்ம அங்கே வாழ்ந்து நம்ம ஊர் தான் இதே மாதிரி மரம் நம்ம ஊரில் இருக்குது, இதே மாதிரி வீடு, இதே மாதிரி தெரு, இதே மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் நடிக்கிறாங்க அந்த சினிமாலன்ற அளவுக்கு. ஆக்டர் பெரிய ஆக்டராக இருந்தாலும் நம்ம ஊர் ஆளாகவே நடிக்கிற அளவுக்கு அந்த படத்தை எடுத்து வச்சுருப்பார் பாரதி ராஜா. அவரோட இறப்பு வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நல்ல ஒரு ஆற்றல் மிக தமிழ்நாட்டில் ஒரு ஆற்றல் மிகு டைரக்டர், அது இல்லாமல் நல்ல ஒரு பேசக்கூடிய ஒரு பண்பாளராக அவர் நேரில் ஒரு முறை நான் சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. அப்போ அவர்கிட்ட பேசும்போது நல்லா தான் பேசினார். நீ யார் என்னன்னு கேட்டார். அந்த மாதிரி இவங்க கூட வந்திருக்கேன் என்னும்போது ஓகேன்னு நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு நான் அவர் ஒரு முறை தான் பார்த்துருக்கேன். ஓகே, இப்போ பாக்யராஜ் வந்து காலம் பண்ணார். ஸோ அப்போ வந்து சில சம்பவம்லாம் நடந்தது, நீங்கள் அதை கவனிச்சிங்களா? ஆமாம், நான் நம்ம வீடியோவில் கூட பதிவிட்டு இருந்தோம். முதல் நாள் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா ராதிகா வந்து பார்த்திங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து தமிழ்நாட்டிலே மக்களே வந்து என்னடா ஊடகங்கள் இப்படி வந்து மீடியாக்கள் இப்படி வந்து பண்ணுறாங்களே அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே வந்து முகம் சுழிக்கிற அளவுக்கு இருந்தது. என்னென்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் சினிமாக்காரங்க தான், ஆனால் எங்கள் வீட்லேயும் இறப்பு சோகம் உங்களை மாதிரியே தான் எங்களுக்கும். உங்களுக்கு கண்டென்ட் வேணும், டிஆர்பி வேணால் நாங்கள் நடித்து கொடுக்குறோம். எப்படி சொல்கிறாங்க, உங்களுக்கு கண்டென்ட் வேணும், டிஆர்பின்னா நாங்கள் நடித்து கொடுக்குறோம், எனக்கு தயவுசெய்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவேசி கொடுங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ஒரு வீடியோ வந்து சொல்கிறாங்க. அதை சொல்லியுமே வந்து அதையே ஒரு கண்டென்ட்டாக போகிற அளவுக்கு தான் வந்து தமிழ்நாட்டோட மீடியாக்கள் வந்து அது இருக்குது. அது ரொம்ப கேவலமான ஒரு செயல் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இப்போது எப்படி இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வீட்லேயுமே ஸோ அவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டின்றதுனால தான் ஒரு ஃபேம்க்காக எல்லாம் பண்ணுறாங்க, காசு கொடுத்தா நான் வந்து நடித்து காட்டுறோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் என் வீட்டில் ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதை நீங்கள் கண்டென்ட்டாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நடக்கும்போது எடுக்க முடியாது. ஓகேவா, நான் ஒரு செலிப்ரிட்டின்றதுனால நீங்கள் எங்களை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சா உங்கள் சேனலுக்கு இந்த மாதிரிலாம் அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ ராதிகம்மா, ஸோ இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து போடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒரு பெரிய டைரக்டர் தமிழ் சினிமாவில் எல்லாருமே தெரிஞ்சவங்கன்றதுனால தான் அதை எடுக்க வராங்க. ஆனால் அவ்வளோ பேர் தேவையான்றது தான் நம்மளோட கேள்வி. எல்லாம் அவ்வளோ பேர் எதுக்கு, அவ்வளோ மீடியாக்கள் எதுக்குன்றது தான் கேள்வி.
அவரை பற்றி ஒரு செய்தி போடலாம். அன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க வந்து மக்கள் வந்து ஃபோனையும் யூடியூப் எல்லாமே பயன்படுத்த காரணமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். ஆல்ரெடி ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், சரி ஃபோன் எடுத்து பார்த்தா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகலாம் பார்த்தா அங்கே வந்து அழுகிற மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு இன்னொன்னே அது சோகமாக பிஜிஎம் போட்டுன்னு இப்போ யாரோ அவரை பார்க்க அவர் கூட நடித்தவரோ அவரோட ஃப்ரெண்டோ அவர் வந்தார், திகைத்து போய் நின்றார், என்ன செய்வது என்று இல்லாமல் இருந்தார். இது போட தேவையில்லை. நாங்களே ஆல்ரெடி அவர் இறந்துட்டாருன்னு சோகத்தில் தான் இருக்கோம் தமிழ்நாட்டு மக்கள். நீங்கள் அதுவும் இன்னும் சோகமாகிறதுக்கு 24 hours லைவ் போட்டுகிட்டே இருந்து தமிழ்நாட்டையே சோகமாக்குறதுக்கு அவரை பற்றின செய்தி வந்து இறப்பு செய்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும். அவர் எவ்வளோ நல்லவர், என்ன தமிழ் சினிமாவுக்கு செஞ்சுருக்காருன்ற செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது போடாட்டியே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? தெரியாது, போடணும். ஆனால் அவங்களையே வந்து அங்கே நிற்க விடாத அளவுக்கு பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. அதே போல் வரவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த யோகி பாபு ஒரு படத்தில் கேட்பார், இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அழாதீங்க. மனம் உடைஞ்சி ஒருத்தர் வரவனை மீடியம் நிற்க வச்சு பேசுகிறத விட கொடுக்கும். இப்போ அவங்க வந்து நான் நார்மலாக அழுதாலுமே கூட கேமராக்காக தான் அழுகுறான் அந்த மாதிரி தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருவாங்க. ப்ரொஜெக்ட் பண்ணுறது இவங்க எடுத்து அப்படி போட்டுற பிறகு என்ன ஆகிடுது? ஸோ இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இப்போ கேரளாலையும் சரி கர்நாடகாலையும் சரி. ஏன்னா வந்து அந்த டிஆர்பி ஏகணும்னு நிறைய சேனல் வந்து இருக்காங்க. நம்ம எல்லா சேனல்லையும் சொல்ல முடியாது. எல்லா சேனலுமே வந்து டிஆர்பிக்காக மட்டுமா இருக்குது. மக்கள் பிரச்சனையை பேசுகிற சேனல்களும் நிறையா இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர் தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. ஏன்னா ரொம்ப சோகத்தில் இருக்க அவங்க மூஞ்ச நமக்கு ஃபோன் மூலிமா நம்ம ஓப்பன் பண்ணாலே அதுதான் வருதுன்னு நம்மளே சோகமாயிடுறோம். அன்றைக்கி அதை ஒரு செய்தியாக பார்த்து மக்களுக்கு சொல்லி போகணுமே தவிர அவங்கள போட்டு அவங்க கையெடுத்து கும்பிடுறாங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் அமைதியாக ஆக மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன்றது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அப்போ அன்றைக்கே அந்த நிகழ்வில் என்ன ஆகிடுச்சு, அடுத்த நாள் என்ன ஆகுது, அவங்கள போட்டு தள்ளி அமுக்கி அவங்களும் கோவப்பட்டு 2-3 பேர் மேலே கை நீட்டுற மாதிரியான ஒரு வீடியோ வந்து அதெல்லாம் வந்து ஹியூமன் நேச்சர். அது நார்மலாக ஒருத்தனை கோவப்படுத்துகிறோம் அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்து தான் ஆகும். ஸோ ஒருத்தன் ரொம்ப துக்கத்தில் இருக்கான் அப்படின்னும் போது அவனை வந்து அப்படியே சைலண்ட்டாக இப்போ அவங்களோட மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? நேற்று நம்ம கையெடுத்து கும்பிட்டு ப்ரைவேசி கொடுங்கன்னு சொல்லியும் இன்றைக்கி இப்படி வந்துட்டு இப்படி அமுக்கிற அளவுக்கு இருந்தோம்னா அவங்களுக்கு அந்த ஆத்திரம் அடக்க முடியாத அளவுக்கு கையெடுத்து விசிற அளவுக்கு யார் மேலே பட்டுச்சோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியுமா? முடியாது. நம்ம வீட்டில் ஒரு இறப்பு ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன மனநிலையில் இருப்போமோ அதே மனநிலையில் தான் அவங்களும் இருப்பாங்க. சினிமாக்காரங்கன்றதுக்காக எல்லா நேரமும் நாடகமாக இருக்கா மாதிரி இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறது ரொம்ப வந்து கேவலமானது. நம்ம எப்படி நம்ம அப்பா இறந்தாலோ நமக்கு தெரிஞ்சவங்க இறந்தாலும் எப்படி இருப்போம், என்ன மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம், நம்மளை பார்க்குறவங்கள நம்ம எப்படி பார்ப்போம், அவங்க நம்ம வந்து என்னப்பான்னு கேட்டாலும் நம்ம மனசில் ஓடிட்டுருக்க விஷயமே வேறு. அவர் இல்லையேன்ற விஷயம் நமக்கு ஓடிட்டுருக்கிறதே வேறு. அவர் கை கொடுத்தா என்ன, கொடுக்க கட்டி போனால் என்ன, சிரிச்சா என்ன, என்கிட்ட பேசினா என்ன, அதை பற்றி நமக்கு யோசனையே இருக்காது. ஆனால் அதெல்லாம் ஒரு கண்டென்ட்டாக எடுத்து நீங்கள் போடுவீங்களே. ஆனால் இது வந்து அது ரொம்ப நாகரிகமானது இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஓகே அடுத்து வந்து நம்ம டிஎம்கே டிவிக்கே பார்த்தோம். 2 பக்கமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யுது. இதுக்கிடையில் வந்து ஏடிஎம்கேல ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? அதில் டவுன்ஸ் மட்டுமே இருக்குது. ஏன்னா டிவிக்கே டிஎம்கேல அப் அண்ட் டவுன் இருக்குது, இங்கே டவுன் மட்டுமே தான். அது அம்மா போனதுக்கப்புறம் தான் அந்த டவுன்ஸ் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அதோட அந்த கட்சின்றது ஒற்றை கட்சி, ஒரு ஆளுமையின் தலைமையின் கீழே இயங்கக்கூடிய கட்சி தான். கொள்கை சித்தாந்தம் திராவிடம் எது சொன்னாலும் அதெல்லாம் அங்கே கிடையாது. எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா. எடப்பாடி வந்து அந்தளவுக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ வந்து இல்லையே. அவர் கட்சியை வந்து கைப்பற்றிட்டாலும் அந்தளவுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இல்லை. அதனால தான் வந்து அவங்க வந்து குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை எடுத்த பிறகு அதை 2ஆக பிரிஞ்சு எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் ஒரு டீமாக போயிட்டு அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அதில் நிறைய பேர் இப்போ மன்னிப்பு கொடுத்து இப்போ ரீசனாக இப்போ மன்னிப்பு கொடுத்து ஒரு 6 பேர் வந்து ராஜினாமா பண்ணி அதில் நிறைய பேர் போய் டிவிக்கையில் இணைஞ்சிட்டாங்க. இன்னும் இவர் வேலுமணி போயிட்டு பாஸ்கர், விஜய் பாஸ்கர் வந்து இணைவார், இன்னொரு பாஸ்கர் வந்து இணைவாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து அதிமுக இருக்குது. எடப்பாடி வந்து ஏற்கனவே போனவங்களை வந்து நம்ம வந்து சமரசம் பண்ணணுன்றதுக்காக எஸ்பி வேலுமணிக்கு வந்து துணை பொதுச் செயலாளர் வந்து கொடுக்குறாரு. அவர் தான் அதை அக்செப்ட் பண்ணி இது எப்போ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ. ஆனால் அவர் வந்து வேணான்னு சொல்லிடுறாரு. அவர் ஏன் அதை கொடுக்குறாருன்னா கட்சி இதுக்கு மேலே உடையக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே 5 ஆண்டு கால தோல்வி, திரும்பவும்
போன முறை இருந்ததை விட எம்எல்ஏ சதவீதம் வந்து குறைவு. திரும்பவும் அதில் 2 பகுதியாக உடஞ்சா அதிமுகன்ற ஒரு கட்சி இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால எல்லாரையும் இதுக்கு மேலேயும் பகச்சிக்க வேணான்னு வந்து ஐயா எடப்பாடி முடிவு பண்ணி அவர் எஸ்பி வேலுமணிக்கு வந்து துணை பொதுச்செயலாளர் கொடுக்க முயற்சி பண்ணுறாரு. அவர் வேணான்னு மறுத்துட்டார். ஏன்னா அவர் நம்பி வந்த மாவட்ட செயலாளர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய பேரை கட்சி விட்டு ஐயா எடப்பாடி வந்து நீக்கியிருந்தார். அவங்களுக்கு எல்லாருக்கும் செட்டில் பண்ணுற வரைக்கும், அவங்களுக்கு அதே பொறுப்பு கிடைக்கிற வரைக்கும் அவர் கூட இருந்து இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால தான் இவருக்கு வேணாம், அவங்க என்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வேணும், எனக்கு மட்டும் வாங்கிக்கிட்டு மற்றவங்க எல்லாரையும் விட்டுட்டு அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது அடுத்த கேள்வியே எனக்கு அதுதான். இதுக்கப்புறம் ஏடிஎம்கே அப்படியே கண்டினியூஸாக ஒரு பொலிட்டிக்கலாக இருக்குமா என்னோட கேள்வி. ஏன்னா அரசியல் ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லாருமே டார்கெட் மீன்ஸ் இப்போ டிவிகே வந்து டிஎம்கே டார்கெட் பண்ணாங்க, டிஎம்கே வந்து டிவிகேவை டார்கெட் பண்ணாங்க. இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்ததே தவிர ஸோ ஒரு ஏடிஎம்கேவை பற்றி அவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு பொருட்டாகவே எடுக்கலை. டிவிகே வந்து ஏடிஎம்கேவை தான் டார்கெட் பண்ணுது. ஓகே, எப்படி நீங்கள் எப்படின்னா கட்சியை எப்படி கபலீகரம் பண்ணலாம், கட்சியே இல்லாமல் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சியே இல்லாமல் எப்படி ஆக்கலான்றது டிவிகே வந்து ஏடிஎம்கே மேலே தான் கவனம் செலுத்துது. பட் ஆனால் விஜய் வந்து ஒரு சிஎம் சார் எந்த ஸ்டேஜில் பேசினாலுமே டிஎம்கே மட்டும்தானே பேசுகிறாரு. அது வந்து நேரடியாக தாக்குறது. ஓகே, மறைமுகமாக வந்து ஏடிஎம்கேவோட கட்சியை அடித்து அவங்களோட மொத்த தொண்டர்களையும் வந்து டிவிகேவோட இணைச்சிக்கிறதுல வந்து மறைமுகமாக வந்து பேசுறது தளபதி விஜய் முதலமைச்சர். ஸோ ஓகே, அப்போது இதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கே பொலிட்டிக்கல் வைஸாக பொலிட்டிக்கல் வைஸாக இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து டிஎம்கே வந்து அது போராட்டம் பண்ணுது. ஓகே, ஏடிஎம்கே என்ன பண்ணுது? ஆக்சுவலாக அவங்க வந்து நம்ம கட்சியை ஃபஸ்ட்டு தாக்கி பிடிக்கணும் அப்படின்றதுல தான் இப்போ இருக்காங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எதிர்கட்சியை பார்த்து கேள்வி கேட்குறாரு. எதிர்கட்சி பதில் சொல்ல முடியுதோ முடியலையோ அவர் கலாய்க்கிறாருன்னே வச்சுப்போம் சிஎம். ஓகே, இவர் முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்கட்சி தலைவர் சோஃபாவில் உட்காந்துட்டு நல்லா இருக்கு, இது எந்த சேனலில் ஓடுதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஏடிஎம்கே வளருமா? சொல்லுங்க, வளருமா? கஷ்டம்தான், வளராது. இப்போ அவங்க தொண்டர்களே வந்து தோய்வாயிட்டே வந்து கிராமங்கள்ல இருந்து டிவிகேவையோ இல்லை டிஎம்கேவையோ தேடி போயிட்டுருக்காங்க. இப்படியே போனால் ஏடிஎம்கேன்ற ஒரு கட்சிக்கு வந்து நல்லது கிடையாது. அடுத்த 2.0 ஏடிஎம்கே ஆரம்பித்தா தான் கட்சி வளர்ச்சி பெறும். ஒருவேளை 2.0 அப்படி ஆரம்பித்தா யாரால ஆரம்பிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான் ஆரம்பிக்க ஆள் இல்லாமல் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஆரம்பிக்க ஆள் இல்லை ஏடிஎம்கேல. ஸோ இப்போ ஏடிஎம்கேல வந்து இப்போ டிஎம்கேல நீங்கள் பார்க்குறீங்க, ஐயா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தோத்துட்டாரு. அடுத்து 2.0 யார் ஆரம்பிச்சிருக்கா? உதயநிதி, எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, ஆனால் இப்போ ஏடிஎம்கேல 2.0 ஆரம்பிக்க ஆள் இல்லை. அவரே எடப்பாடியே தான் இருக்கார். அவரையே அங்கேருந்து எப்படியாவது 2.0 மாற்றி அவர் வெளியே தள்ளுறதுக்கு தான் வேலை நடக்குமே தவிர. ஒருவேளை அண்ணாமலை சார் எப்படியே வந்துட்டாருன்னா, இப்போ அவர் எப்படியோ வேறு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை ஏடிஎம்கேல நான் வந்து ரன் பண்ணுறேன் அந்த மாதிரி வந்தார் அப்படின்னா அவங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? அப்படி வருவார்னு எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஏன்னா அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கணும் கேட்குறேன் என்னோட இதுக்காக. அவர் வரமாட்டார். எடப்பாடி இருக்கிற இடத்துல நான் கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சண்டை போட்டவர் எப்படி எடப்பாடி கூட சேர்ந்து? பட் ஆனால் அவருமே முதல்ல பிஜேபியிலேருந்து இப்போ ஒரு பதவியிலேருந்து அதுக்கப்புறம் அவரை எடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது ஸோ அவருக்கு அந்த வழி இருக்கும்ல. இப்போ அவர் வந்து தனியாக ஒரு இயக்கத்தை வந்து துடைட்டாங்க, உறுப்பினர் சேர்க்கை முகாமெல்லாம் போடுறாங்க, எல்லாரையும் இணைச்சிட்டாரு. ஆனால் இப்போ அவர் எந்த கொள்கையை பின்பற்றுவாருன்றது வந்து யாராலையும் யோசிக்க முடியல. ஏன் இங்கே தமிழ்நாட்டில் எல்லா கொள்கையிலையும் வந்து வேக்கன்சியே இல்லை. ஓகே, இடதுசாரி இருக்குது. ஓகே, அப்போ வந்து இப்போ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்க முடியுமா? இப்போது டிவிகே டிஎம்கே இருக்குது, அது போல் வந்து டிவிகே அண்ட் அண்ணாமலை சார் இந்த மாதிரி பார்க்க முடியுமா? அப்படி இருக்க பிஜேபி விட்டுருன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, டிஎம்கேவை அழிக்கிறது பிஜேபியோட முக்கியமான வேலை, சரிங்களா? அப்போது அண்ணாமலையை மட்டும் உருவாக்கி விடுறதும் பிஜேபியோட வேலையா? இல்லையே. ஒன்று உருவாக்குனா அவர் கீழே இருக்கிற மாதிரி தான் வந்து அது கட்சியிலே வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. அவர் வேணான்ட்டு வெளியே வராரு. ஆனால் இப்போ அவர் எந்த ஐடியாலஜி பின்பற்றுவார்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியமா அண்ணன் சீமான் இருக்காரு, திராவிடமா திமுக இருக்குது, வலதுசாரியா இருக்குது. வலதுசாரினா உங்களுக்கு தெரியும் சரிங்களா? இடதுசாரி பிஜேபி எல்லாமே இருக்குது. இப்போ எந்த ஐடியாலஜியை பின்பற்றுவார் அண்ணாமலை? ஒருவேளை அவர் தமிழ் தேசியமோ இல்லை திராவிடமோ பின்பற்றினான்னா நீங்கள் எந்த ஐடியாலஜிலேருந்து வந்தீங்க? அப்போ நீங்கள் 5 வருஷமாக ஒரு ஐடியாலஜி பேசிட்டு திரும்ப வந்து வேறு ஐடியாலஜியை பின்பற்றலைன்னா மக்கள் உடனே ஏற்றுப்பாங்களா? முடியாது. அப்போ நீங்கள் யாரோட ஆளுன்னு சொல்லுவாங்க? அது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்தான். அது வந்து அதே மாதிரி தான் அவர் ஏடிஎம்கேக்கு வருவாருன்றதும் சாத்தியமே இல்லாத ஒன்று.
ஓகே. சரி சரி. ஸோ அது சாத்தியமே இல்லாத விஷயம்னு நீங்கள் சொல்ல வரீங்க. ஆமாம், அது எப்படி சாத்தியம் இல்லையோ அதே மாதிரி ஏடிஎம்கேக்கு அண்ணாமலை வருவார்ன்றதும் சாத்தியமே இல்லாத ஒன்று. ஓகே. அப்போ அவரோட கட்சியை எப்படி நீங்கள் ரன் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சரி, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியாலஜியில் அவர் போவாரா அப்படின்ட்டு? இப்போ என்னென்னா, இளைஞர்கள் தான் வந்து அடுத்த அரசியல்ன்றது வந்து இப்போத்தைய நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வர் ஜோசப் விஜய் வெற்றி பெற்ற பிறகு டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேலேருந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாருக்குமே வந்து அது புரிதல் வந்து இருக்குது. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அதே இளைஞர்களை நான் அடுத்த ஆளுமை விஜய்க்கு அப்புறம், அதாவது முதலமைச்சர் விஜய்க்கு அப்புறம் நான் தான் அடுத்த ஆளுமைன்னு உருவாக்குனா நம்ம வெற்றி பெறலான்ற எண்ணம் அவருக்கு இருக்குது. ஆனால் கட்சியில் இளைஞர்கள் யாரும் இளைஞராக பார்க்கல இது வரைக்கும் போஸ்டர். அப்படியே அவருக்கு அந்த எண்ணம் இருந்தாலுமே அடுத்த 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வயசு இருக்குல்ல. ஓகே, அவருக்கு வந்து ஏஜ் இருக்குது. நம்ம பிஜேபியில் இத்தனை நாளாக உழைச்சோம், ஆனால் ஒரே நாளில் நம்மளை வந்து தூக்கி எறியக்கூடிய திறன் வந்து அவங்ககிட்ட இருக்குது. காரணம் வந்து அந்த கட்சி நம்மள்து இல்லை. சீமான் வந்து ஒரு முறை அண்ணாமலைக்கு சொல்லியிருப்பார், தம்பி இது உன்னோட கட்சி இல்லை, நீ இந்த ஒன் ஆஃப் த ரெண்ட்டுக்கு வந்த ஆள் மாதிரி எப்போனாலும் நீ இல்லாமல் ஆகுன்னு சொன்னது அதே தான் இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அப்போ நானே ஒரு வீட்டுக்கு ஓனராக ஆகணும், அப்போ தான் அந்த வீடு எனக்கானதாக இருக்கும்ன்ற மாதிரி நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நானே தலைவரானதான் என்னோடய முடிவு என்னோடய செயல்பாடு எல்லாமே நான் கொண்டு வளர்ச்சிக்கு போக முடியும்னு அவருக்கு இன்றைக்கி தோணியிருக்கு. இன்றைக்காச்சும் தோணியிருக்கே அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே மக்களே, நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய அரசியலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிறைய கரிகாலன் சூர்யா வந்து நமக்கு சொன்னார். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்கள்கிட்ட வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப். நான் உங்கள் கண்டென்ட் கருவாயன் அண்ட் கரிகாலன் சூர்யா. நன்றி. தேங்க்யூ ப்ரோ.